வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3-5 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சுருக்குக. இங்கே ஒரு 3 இயற்கணித கோவைகள் இருக்கு. இதை நம்ம சுருக்கி எழுதணும். முதல் இது எடுத்து எழுதலாமா பாருங்க. முதல் இது என்ன இருக்குன்னா 4x² பை 2z² பெருக்கல் 6 x z-3 பை 20 y-4. இதை நம்ம சுருக்கணும் பாருங்க. இது எல்லாமே காரணிப்படுத்தி கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான். கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து எழுதுனா போதும். அதான் என்னது சுருக்கி வரக்கூடிய ஆன்சர். இங்கே கேன்சல் பண்ணால் நல்லா இருக்காது. இது இன்னொரு தடவை நம்ம எழுதிடுவோம். 4x² பை 2z² பெருக்கல் 6 x z-3 பை 20 y-4. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணுமா? இந்த இடத்துல பாருங்க, ஓ 2 2, 2 2 4. முதல்ல நம்பரை கேன்சல் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பாருங்க, ஓ 2 2, 5 2 20. அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்க, இந்த இடத்துல 2 பாருங்க, மொய் 2 6, 10 இருக்கா, 2 10. நம்பரை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இதில் இருக்கக்கூடிய மாறியை நம்ம கேன்சல் பண்ணணும். ரொம்ப கவனமாக கேன்சல் பண்ணுங்க. பாருங்க, இங்கே z² இருக்குது, இங்கே z-3 இருக்குது. அப்போ இந்த z² முழுசாக கட் ஆகிட்டு இந்த அடுக்கு 3 இருக்குல்ல, இந்த அடுக்கு 3ல் இந்த 2 குறைஞ்சி 1 வரும். அதாவது அடுக்கு 1 வரும். சரியா? வேற எது நமக்கு கேன்சல் ஆகும் பாருங்க. அதுக்கு அடுத்தது இங்கே என்ன இருக்குது பாருங்க, y இருக்குது. y-1 முழுசாக கட் ஆயிரும். இந்த y-4ல் 1 குறைஞ்சி 3 வரும். சரியா? அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னா, a⁻m பை a⁻n a⁻m-n வகுத்தில் இருக்கும்போது அடுக்குகளை நம்ம கழிச்சு எழுதுவோம். அதான் நம்ம இது பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ பாருங்க, நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோமா? வேற என்ன இருக்குது பாருங்க, வேற எதுவும் இல்லை. மிச்சத்தை அப்படியே எடுத்து எழுத போகிறோம் பாருங்க. கவனமாக எழுதணும். இங்கே என்ன இருக்குது, நம்பர் எழுதிடுவோம். முதல்ல 3 இருக்குது, இங்கே ஒரு x² இருக்குது பெருக்கல் இங்கே ஒரு x இருக்குது பை இங்கே என்ன இருக்குது பாருங்க, 5 இருக்குது, y-3 இருக்குது. சரியா? 4ல் 1 கேன்சல் ஆகி போய் 3 இருக்குது. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 3, x² x-ஐயும் பெருக்குனா x-3. இந்த இடத்துல பாருங்க, இந்த z இருக்கா, z-ஓட அடுக்கு 1 இருக்குது. அதை விட்டுட்டேன் பாருங்க. z-ஓட அடுக்கு 1 வந்துடும். நீங்கள் அடுக்கில் 1 போட்டாலும் சரி போனாலும் சரி எந்த தப்பும் இல்லை. இப்போ பாருங்க, 3 அப்படியே வந்துடுச்சு. x² x-3 இந்த z அப்படியே வந்துடும் பை 5 இன்ட்டு y-3. இதான் என்னது சுருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். 3 x-3 z பை 5 y-3. முதல் இதை முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா பாருங்க. ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்து எடுத்து எழுதுவோமா? p² மைனஸ் 10p ப்ளஸ் 21 பை p-7 பெருக்கல் p² ப்ளஸ் p மைனஸ் 12 பை p-3 அடுக்கு 2 ஈக்குவல் டு. இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது, ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை இருக்குது. இதை நம்ம காரணிப்படுத்தணும். இந்த இடத்துல காரணிப்படுத்தி காமிக்கிறோம் பாருங்க. p² கெழு 1, மாறிலி உறுப்பு 21. இப்போ 1 21 பெருக்குனா 21. p-யோட கெழு என்ன இருக்குது பாருங்க, -10. 2 நம்பரை பெருக்குனா 21 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ -10 வரும். எந்த நம்பர்? 3 21. இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ 2 காரணிக்குமே மைனஸ். பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் 3 21. ஒரே குறி கூட்டுவோம். கூட்டினா 10, மைனஸ் இருக்குன்னா -10. சரியா போச்சா? பை இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயர் இருக்குல்லையா, அந்த ஸ்கொயருக்கு ஒரு இதில் அடுக்க விட்டுட்டு அடிமானத்தில் எழுதணும். அடிமானத்தில் p இருக்கா, p அப்போ இதை காரணிப்படுத்த நமக்கு என்ன வருது, p-3 இன்ட்டு p-7 பை இந்த பகுதியில் இருக்க p-7 அப்படியே வந்துடும். சரியா? இவ்வாங்க பெருக்கல். இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்துவோமா? பாருங்க, அதே மாதிரி தான் ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்த போகிறோம். p² கெழு 1, மாறிலி உறுப்பு -12. அப்போ 1 பெருக்கல் -12 2 பெருக்குனா என்ன வரும், -12 தான் வரும். p-யோட கெழு என்ன இருக்குது, 1. p-யோட கெழு 1. அப்போ 2 நம்பரை பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும், -12 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலும் 1 வரும். எந்த நம்பர்? 4 12. நமக்கு 1 வேணும் இல்லையா? அதாவது ஓரத்தில் என்ன இருக்குது, கடைசியில் மைனஸ் இருக்குது. அப்போ சிறிய காரணிக்கு மைனஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு +1 வேணும். அப்போ எதுக்கு மைனஸ் கொடுக்கும், சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா தான் +1 வரும். பாருங்க, பை இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயர் விட்டுட்டு அடிமானம் p
பி எழுதிட்டோமா? அப்போ இதை காரணிப்படுத்த என்ன வருது பாருங்க, பி ப்ளஸ் 4 இன்ட்டு பி மைனஸ் 3 சரியா? பை இது அப்படிதான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பி மைனஸ் 3 அடுக்கு 2. இப்போ பாருங்கள் நமக்கு எது கேன்சல் ஆகும்? இந்த பி மைனஸ் 7 பி மைனஸ் 7 கேன்சல் ஆயிரும். இந்த பி மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். இந்த அடுக்கு இருக்கா, இந்த அடுக்கு என்ன ஆயிரும்? 2ல் 1 குறைஞ்சிடும். ஏன்னா இங்கே அடுக்கு 1 தான் இருக்குது. அப்போது இந்த பி மைனஸ் 3ம் இந்த அடுக்கில் 2 இருக்கா, 1 குறைஞ்சி 1 வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த பி மைனஸ் 3ம் இந்த பி மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் எது மட்டும் இருக்குது? பி ப்ளஸ் 4 மட்டும் இருக்குது. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர், சுருங்கிய வடிவம், சுருக்கி கிடைக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது மூணாவது பார்ப்போமா? பாருங்க, மூணாவது என்ன இருக்குன்னா 5t⁻³ பை 4t மைனஸ் 8 பெருக்கல் 6t−12 பை 10t. இதை நம்ம காரணிப்படுத்துகிறோம். முதல்ல காரணிப்படுத்துவோமா? இந்த 5t⁻³ நம்ம எதுவும் செய்ய முடியாது, அப்படியே இருக்கட்டும். பை இதுலேருந்து நம்ம 4 பொதுவாக எடுத்துருவோமா? 4 பொதுவாக எடுத்துட்டோம்னா அங்கே டி மட்டும் இருக்கும், மைனஸ் இங்கே 8 இருக்குது, நம்ம 4 பொதுவாக எடுத்துருக்கோம். அப்போ 4 2 8, அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 2 வரும். உங்களுக்கு சந்தேகம் தான் பெருக்கி பாருங்கள். 4 பேர் 4t, 4 மைனஸ் 2 பேர்னா மைனஸ் 8. கரெக்டாக இருக்கா? இப்போ பாருங்கள், இதிலிருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? பாருங்கள் 6 12 இருக்கா, அப்போ 6 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே டி மட்டும் இருக்கும், மைனஸ் 12 இருக்குது, நம்ம 6 எடுத்துட்டோம். அப்போ 6 12, இங்கே என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும், பை 10t. இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்கள்? டி மைனஸ் 2 டி மைனஸ் 2 கேன்சல் இந்த இடத்துல பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஓரஞ்சா 5 ஈரஞ்சா 10. அதுக்கு அடுத்தது ஓரெண்டா 2 முயரெண்டா 6. அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது பாருங்கள்? கேன்சல் பண்ணது இங்கே டி இருக்குது, இங்கே டீயின் அடுக்கு 3 இருக்குது. இதை கேன்சல் பண்ணுவோமா? இந்த டி கேன்சல் ஆயிரும். இந்த அடுக்கு 3 இருக்கா, 3ல் இங்கே அடுக்கு 1 தானே இருந்துச்சு, 1 குறைஞ்சி 2 வந்துடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? இந்த இடத்துல ஒரு 3 இருக்குது, இங்கே டி ஸ்கொயர் இருக்குது. கவனமாக எடுத்து எழுதணும், எடுத்து எழுதும்போது சரியா? பகுதியில் என்ன இருக்குது பாருங்கள்? இங்கே ஒரு 4 மட்டும் இருக்குது. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர், சுருக்கி கிடைக்கக்கூடியது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? சுருக்குக 2 இயற்கணித கோவைகள் இருக்குது, இதை நம்ம சுருக்கி எழுதணும். பாருங்கள், ரெண்டுமே பெருக்கல்ல இருக்குது. முதல் இது எடுத்து எழுதிக்கலாமா? முதல்ல காரணிப்படுத்திட்டு பொதுவாக இருக்கிறத கேன்சல் பண்ணி மிச்சம் இருக்கிறத எழுதுனா போதும். அதான் என்னது? சுருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சர். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக காரணிப்படுத்தியே இருக்குது, அப்படியே தான் வரும். பை இந்த 3x ப்ளஸ் 4y காரணிப்படுத்தி தான் இருக்குது, அது அப்படியே தான் வரும். பெருக்கல் இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத போகிறோம். இந்த 9x² நம்ம 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 3 ஸ்கொயர் 9 x²னா x². அப்போ 9x² நம்ம 3x ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் பட்டாச்சு. இந்த 16y² 4y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். 4² 16, y² y². அப்போ நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டு. இப்போ பாருங்கள், இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எப்படி காரணிப்படுத்துறது? ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்தணும், அந்த மாதிரி காரணிப்படுத்துவோமா? பாருங்கள், x² கெழு 2, மாறிலி உறுப்பு மைனஸ் 20 பெருக்குங்க. 20 2 40, என்ன 40? மைனஸ் 40. எக்ஸோட கெழு 3, 2 எண்களை பெருக்கும்போது 40 வரணும், மைனஸ் 40 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 3 வரணும். எந்த நம்பர்? 8 5 40. பாருங்கள், ஓரத்தில் மைனஸ் இருக்குது, அப்போ சிறிய காரணிக்கு மைனஸ். இந்த சிறிய காரணி சிறிய எண்ணுக்கு மைனஸ் கொடுத்தா தான் நமக்கு ப்ளஸ் 3 வரும். 8க்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் 3 வரும். சரியா? அது கவனமாக மைனஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம்? இந்த x² உறுப்பில் அடுக்க விட்டுட்டு அடிமானம் என்ன இருக்குது? 2x 2x. இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். 2 2 4 2 ஆகிட்டு. இப்போ எழுதுகிற மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், x ப்ளஸ் 4 இன்ட்டு 2x மைனஸ் 5, 2x மைனஸ் 5. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 4 பை 3x ப்ளஸ் 4y, எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல பாருங்கள், a² மைனஸ் b² ஃபார்மில் இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். a² மைனஸ் b² ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், ஏக்கு பதிலாக 3x, பிக்கு பதிலாக 4y. அப்போ a ப்ளஸ் b, ஏக்கு பதிலாக 3x, ஃபார்முலாவுக்கு ப்ளஸ்ஸு, பிக்கு பதிலாக 4y இன்ட்டு a மைனஸ் b, ஏக்கு பதிலாக 3x,
ஃபார்முலா இருக்கிற மைனஸ் பிக்கு பதிலாக 4y சரியா பை இது எந்த மாற்றமும் இல்லை எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 2x மைனஸ் 5 காரணிப்படுத்திட்டோம். இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க, இந்த எக்ஸ் ப்ளஸ் 4ம் கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது 3x ப்ளஸ் 4y 3x ப்ளஸ் 4y கேன்சல், மிச்சம் எதுவும் கேன்சல் ஆகாது. மீதி இங்கே என்ன இருக்குது பாருங்க, 3x மைனஸ் 4y மிச்சம் இருக்குது. பகுதியில் என்ன இருக்குது, 2x மைனஸ் 5 மிச்சம் இருக்குது. இதான் என்னது சுருக்கி நமக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, இதை நம்ம சுருக்க போகிறோம். ஈக்குவல் டு அங்கே இடம் பத்தாது, நாங்கள் கீழே எழுதுறேன். இங்கே என்ன இருக்குது பாருங்க, எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 3. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா அந்த இடத்துல எழுதுறோம் பாருங்க, a கியூபு மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு a மைனஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்க, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய். அப்படியே இதில் பிரதியிடுங்க, ஏ மைனஸ் பி, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய் இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எக்ஸு, எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை. இப்போ பாருங்கள், இதை நம்ம காரணிப்படுத்தணும். அதுக்கு முன்னால் இதுலேருந்து எதாவது பொதுவாக வெளியே எடுக்க முடியுமா செக் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடணும். 3 நம்ம பொதுவாக எடுத்துடலாம், எல்லாமே 3 மடங்கு தான். 3 எடுத்துட்டோம், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், நம்ம எதை பொதுவாக எடுத்திருக்கோம், 3 எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே 9 இருக்குது, அப்போ 3 9, 3xy. இந்த இடத்துல 6 இருக்குது, நம்ம 3 எடுத்திருக்கோம், அப்போ 2 3 6, அப்போ 2y ஸ்கொயர் பெருக்கல். இப்போ பாருங்கள், இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எதை, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய். இதை காரணிப்படுத்தலாமா பாருங்கள், ஐ மாதிரி போட்டு தான் காரணிப்படுத்த போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, ஒய் ஸ்கொயரோட கெழு 1, அப்போ ஓரொன்னா 1, எக்ஸ் ஒய்யோட கெழு 2. 2 நம்பரை பெருக்கும்போது 1, ஓரொன்னா 1, கூட்டும்போது 2. கரெக்டாக வந்துருச்சா. ஆனால் இங்கே எக்ஸும் ஒய்யும் இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்யணும்னா, இங்கே மேலே வந்து ஒய் எழுதணும் பை, கீழே இங்கே எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் அடுக்க விட்டுட்டு அடிமானம் எக்ஸு எக்ஸ். பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1y எக்ஸ் ப்ளஸ் 1yன்னு இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ, ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸ் ப்ளஸ்ஸு 1y பை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா என்னென்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரியா. அப்போ பாருங்கள், ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக ஒய், ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஏ மைனஸ் பின்னா எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா. இப்போது நம்ம இன்னும் ஒன்று கேன்சல் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னால் எதுக்கு நம்ம கேன்சல் பண்ணி விட்டலாம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய். அதுக்கு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது பை. இப்போ பாருங்கள், இந்த 3 அப்படியே வந்துடும். இப்போது இந்த பகுதியில் இருக்க 3 அப்படியே வந்துடும். இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எப்படி காரணிப்படுத்த போகிறோம், ஐ மாதிரி தான் போட்டு காரணிப்படுத்த போகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, ஒய் ஸ்கொயரோட கெழு 2, அப்போ ஓ 2 2. அதுக்கு அடுத்து பாருங்கள், எக்ஸ் ஒய்யோட கெழு 3 இல்லையா. அப்போ 2 நம்பரை பெருக்கும்போது 2 வரணும், கூட்டினா 3. எந்த நம்பர், ஓ 2 2, 1 2 பெருனா 2, 1 2 3. கரெக்டாக வந்துருச்சா. ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இங்கே ஒய் இருக்கிறதுனால அப்போ இங்கே ஒரு ஒய், இங்கே 2 ஒய் பை. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் அடுக்க விட்டு அடிமானம் எக்ஸு எக்ஸு. அப்போ இதை காரணிப்படுத்தா என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 1 ஒய், எக்ஸ் ப்ளஸ் 1 ஒய். அந்த 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய், எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய். இப்போ பாருங்கள், நமக்கு எது எது கேன்சல் ஆகும், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை. இந்த இடத்துல 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய் இருக்குது. இதான் என்னது, நமக்கு சுருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சர். சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுருக்குக. இங்கே வந்து ஒரு 4 இயற்கணித கோவைகள் இருக்குது, இதை சுருக்கணும். எல்லாமே வகுத்தலில் இருக்குது. ஆரம்பிக்கலாமா. பாருங்கள், முதல் இதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இதை சுருக்க போகிறோம். ஈக்குவல் டு, இதை எல்லாத்தையும் நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்திடுவோமா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், ஐ மாதிரி போட்டு தான் நம்ம காரணிப்படுத்த போகிறோம். இந்த இடத்துல
ஏ ஸ்கொயரோட கெழு 2, மாறிலி உறுப்பு 3. அப்போ 2 3 பெருக்குனா 6. 2 3 6. ஏவோட கெழு 5. 2 எண்களை பெருக்கும்போது 6 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலும் 5 வரணும். எந்த நம்பர்? 3 6. 3 2 பெருக்குனா 6, 3 2 1 5. கரெக்டாக வந்துருச்சா? பை இந்த இடத்துல பாருங்க, இந்த அடுக்கு 2 இருக்குல்ல, அடுக்கு 2 விட்டு அடிமானத்தை எழுதணும். 2a 2a, ஓ 2 2, ஓ 2 2. அப்போ என்ன இருக்கு பாருங்க, 2a + 3 இன்ட்டு a + 1, a + 1 பை. இப்போ இதை காரணிப்படுத்துவோமா? அப்படியே பக்கத்துலேயே காரணிப்படுத்துவோம் பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயரோட கெழு 2, மாறிலி உறுப்பு 6. அப்போ 6 12. ஏவோட கெழு 7. 2 நம்பரை பெருக்குனா 12 வரணும், கூட்டினா 7 வரணும். எந்த நம்பர்? 4 3 12. 4 3 பெருனா 12, 4 3 7 வந்துருச்சா? பை இந்த இடத்துல பாருங்க, இந்த அடுக்கு 2 விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். என்ன இருக்கு? 2a 2a கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2, 2 2 4. அப்போ என்ன இருக்கு? a + 2 இன்ட்டு 2a + 3 வகுத்தல். வகுத்தல் அப்படியே இருக்கட்டும், நம்ம கடைசியில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, இதை காரணிப்படுத்த போகிறோம். இந்த இடத்துல எழுதிட்டுமா, காரணிப்படுத்தி காமிக்கட்டுமா? பாருங்க, எதை எதை பெருக்க போகிறோம்? ஏ ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 5. அப்போ ஓர் 5 5, ஏவோட கெழு 6. 2 நம்பர் பெருக்குனா 5 வரணும், கூட்டினா 6 வரணும். எந்த நம்பர்? ஓர் 5 5. 1 5 பெருக்குனா 5, 1 6 கூட்டினா 6 பை. இந்த பாருங்க, இந்த அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். ஏ ஏ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? a + 1 இன்ட்டு a + 5 முடிஞ்சுதா? பை இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போக போகுது. இங்கே பாருங்கள், -5 -35 -50 எல்லாமே 5 மடங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் மைனஸும் இருக்குது. அப்போ இந்த -5 நம்ம பொதுவாக எடுத்துருவோம். -5 பொதுவாக எடுத்துட்டோம்னா அங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும். மைனஸை வெளியே எடுத்துட்டோம், அப்போ இந்த ப்ளஸ்ஸாக மாறிடும். 35 இருக்குது, நம்ம 5 எடுத்துட்டோம். அப்போ 7 5 35, 7a. மைனஸை வெளியே எடுத்துட்டோம், ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே 50 இருக்குது, நம்ம 5 எடுத்துட்டோம். அப்போ 5 50. சந்தேகம்னா இது உள்ளே பெருக்கி பாருங்க. -5 a ஸ்கொயர் பேருனா -5a ஸ்கொயர். ப்ளஸ் மைனஸ் பண்ணால் மைனஸு 5 35a, ப்ளஸ் மைனஸ் பண்ணால் மைனஸு 5 10 50. கரெக்டாக வந்துருச்சா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல எதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி, இது கேன்சல் ஆகும் பாருங்கள். 2a + 3 2a + 3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? a + 1 பை a + 2 வகுத்தல். இந்த இடத்துல இந்த a + 1 இன்ட்டு a + 5 அப்படியே இருக்கட்டும். இந்த -5 அப்படியே இருக்கு. இப்போ இதை காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்துவோமா? இந்த இடத்துல பாருங்க, ஏ ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 10. அப்போ 1 10 10. ஏவோட கெழு 7. பெருக்குனா 10 வரணும், கூட்டினா 7 வரணும். எந்த நம்பர்? 2 5 10. 2 5 பெருனா 10, 2 5 கூட்டினா 7 வந்துருச்சா? பை இந்த அடுக்கை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எழுதணும். என்ன இருக்கு? ஏ ஏ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? a + 2 இன்ட்டு a + 5. பாருங்க, a + 5 a + 5 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? ஈக்குவல் டு a + 1 பை a + 2. இந்த வகுத்தில் நம்ம பெருக்கலாம் மாற்றிடுவோம். அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள்? a + 1 பை -5 இன்ட்டு a + 2. இது தலைகீழ மாறும். அப்போ -5 இன்ட்டு a + 2 பை a + 1. என்ன செஞ்சிட்டோம்? வகுத்தில் பெருக்கலாம் மாற்றணும். அப்போ இது தலைகீழ மாறிடும். கீழே மேலே வந்துடும், மேலே கீழே வந்துடும். இப்போ எது கேன்சல்? a + 2 a + 2 கேன்சல், a + 1 a + 1 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன? வெறும் 5. என்ன 5? -5. இதான் முதல் இதோட ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போமா? பாருங்க, ரெண்டாவது கொடுத்து எடுத்து எழுதுவோம். b-3 + 3b -28 பை p² + 4b + 4 வகுத்தல் b² -49 பை p² -5b -14. இதை நம்ம முதல்ல காரணிப்படுத்திட்டு அதுக்கடுத்து சுருக்குவோம். சரியா? இந்த இடத்துல பாருங்க, இதை நம்ம முதல்ல காரணிப்படுத்த போகிறோம். என்ன வரும் பாருங்க, p² கெழு 1, மாறிலி உறுப்பு -28. அப்போ பெருக்குனா -28. அதுக்கு அடுத்தது p-யோட கெழு 3. 2 நம்பரை பெருக்கும்போது 28 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 3 வரணும். எந்த நம்பர்? 4 7 28. இங்கே ஓரத்தில் மைனஸ் இருக்குது, அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுங்க. அப்போ பாருங்கள், 7 4 கழிச்சா 3, 7 மைனஸ் -28 வந்துருச்சா? பை இந்த இடத்துல பாருங்கள், அடுக்கு 2. சரியா? அடுக்கு 3 போட்டேன், அடுக்கு 2. இப்போ இந்த அடுக்கு 2 விட்டுட்டு அடுக்கை மட்டும் விட்டு அடிமானத்தை எழுதணும். b
பி. அப்போ இதை காரணிப்படுத்தினா நமக்கு என்ன வருது? பி மைனஸ் 4 இன்ட்டு பி ப்ளஸ் 7 பை. இப்போ இதை காரணிப்படுத்தும். இதை காரணிப்படுத்தலாமா? பாருங்க, இங்கே பி ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 4. அப்போ ஒரு நாளா 4. இப்போ பாருங்க, இங்கே பியோட கெழு 4. என்ன வரணும்? பெருக்குனாலும் 4, கூட்டினாலும் 4. எந்த நம்பர்? 2 2 4. 2 2 பெருக்கினா 4 தான், 2 2 கூட்டினா 4 தான். பை. இப்போ என்ன செய்யணும்? அடுக்க விட்டு அடிமானம். பி பி. அப்போ என்ன வருது? பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2. சரியா? வகுத்தல். இப்போ பாருங்க, இதை ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். பி ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், 49 7 ஸ்கொயர்னு எழுதலாம் பை. இப்போ இதை காரணிப்படுத்திடுவோமா? பாருங்க, இந்த இடத்துல அப்படியே போட்டு காரணிப்படுத்திடுவோம். பாருங்க, பி ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு -14. அப்போ பெருக்குனா என்னது? -14. இந்த இடத்துல பியோட கெழு என்ன இருக்கு பாருங்க? -5. அப்போ பெருக்குனா -14, கூட்டினாலோ கழிச்சாலும் -5. எந்த நம்பர்? 7 2 14. நமக்கு என்ன வேணும்? இங்கே 2 உறுப்பு மைனஸ் இருந்துச்சுன்னா பெரிய காரணிக்கு மைனஸ். அப்போ பாருங்க, 7க்கு மைனஸ். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 7 2 14. வேறு வேறு கழிக்கணும். 7 2 கழிச்சா 5. பெரிய நம்பருக்கு மைனஸ் -5 வந்துருச்சா? பை. இப்போ பாருங்க, இந்த பி 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 அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் எழுதணும். ஸ்கொயரை விட்டு அடிமானத்தை. பி மைனஸ் 7 இன்ட்டு பி ப்ளஸ் 2. சரியா? இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல். இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? காரணிப்படுத்தி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பாருங்கள். தனித்தனியாக வேணால் பாக்ஸ் போட்டு காமிச்சிடுறேன். இந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக காரணிப்படுத்தி வச்சுருக்கோம். சரி, ரைட். இப்போ பாருங்கள், பி மைனஸ் 4 இன்ட்டு பி ப்ளஸ் 7 பை. இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 வகுத்தல். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபார்முலா என்னென்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக பி, பிக்கு பதிலாக 7. அப்போ ஏ ப்ளஸ் பின்னா பி ப்ளஸ் 7, ஏ மைனஸ் பின்னா பி மைனஸ் 7. சரியா? இப்போ பாருங்க, பை. நமக்கு பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை, காரணிப்படுத்தினோம். பி மைனஸ் 7 பி ப்ளஸ் 2. சரியா? எது கேன்சல் ஆகும்? பி மைனஸ் 7 பி மைனஸ் 7 கேன்சல். அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு பி மைனஸ் 4 இன்ட்டு பி ப்ளஸ் 7 பை பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2. இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாத்திரம் மிச்சம் என்ன இருக்குது? பி ப்ளஸ் 7 பி ப்ளஸ் 2 இருக்கா? இது தலைகீழ மாறும். பி ப்ளஸ் 2 பை பி ப்ளஸ் 7. சரியா? இப்போ பாருங்கள், எது கேன்சல் ஆகும்? பி ப்ளஸ் 2 பி ப்ளஸ் 2 கேன்சல். பி ப்ளஸ் 7 பி ப்ளஸ் 7 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? பி மைனஸ் 4 பை பி ப்ளஸ் 2. பி மைனஸ் 4 பை பி ப்ளஸ் 2. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 3வது பாருங்க, கொடுத்து எடுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இங்கே ஆரம்பிக்கட்டுமா? ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 பை 4y. இது கரெக்டாக காரணிப்படுத்தியே இருக்குது, அது அப்படி தான் வரும். எக்ஸ் ப்ளஸ் 2 பை 4y வகுத்தல். நம்ம இதை மட்டும் காரணிப்படுத்தணும். ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்திடுவோமா? பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு -6. அப்போ 1 -6 என்பதுனா -6. எக்ஸோட கெழு -1. 2 நம்பரை பெருக்கும் போது -6 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் -1 வரணும். எந்த நம்பர்? 2 6. இங்கே 2 உறுப்பு மைனஸ் இருக்கா? அப்போ பெரிய எண்ணுக்கு மைனஸ் கொடுத்துருங்க. பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா தான் நம்ம -1 வரும். பெருக்குங்க, -6 வேறு வேறு குறி கழிக்கணும். 3ல் 2 கழிச்சா 1. பெரிய நம்பருக்கு -1 கரெக்டாக வந்துருச்சா? பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டில் அடுக்க விட்டுட்டு அடிமானம் எக்ஸு எக்ஸ். அப்போ இதை காரணிப்படுத்தினா நமக்கு என்ன வருது பாருங்க? எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எழுதுகிற முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது பாருங்க? 12 ஒய் ஸ்கொயர். 12 ஒய் ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை 4y. எந்த மாற்றமும் இல்லை, இந்த வகுத்தலை பெருக்கலை மாத்திரம் இப்போ தலைகீழ மாறும். 12 ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. எது கேன்சல் ஆகும் பாருங்க? எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல். 1 4 4 முன்னாங்க 12. இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போது இந்த ஒய் கேன்சல் ஆயிரும். அந்த அடுக்கு 2ல் 1 குறைஞ்சி 1 வந்துடும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது பாருங்க? 3 ஒய்.
3y பை எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே வந்துடும். இதான் என்னது சுருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது 4வது பார்த்துருவோமா? பாருங்க 4வது இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்து எழுதுவோம் பாருங்க. 12 டி ஸ்கொயர் மைனஸ் 22 டி ப்ளஸ் 8 பை 3 டி வகுத்தல் 3 டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டி மைனஸ் 8 பை 2 டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 டி இதான் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை காரணிப்படுத்துவாங்க. இடம் பத்தாது, நான் அந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இதை காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது பொதுவாக வெளியெடுக்க முடிஞ்சா எடுத்துடணும். பாருங்க 12 22 4 எல்லாமே 2 மடங்கு தானே. அப்போ 2 நம்ம பொதுவாக எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா 12 இருக்குது. அப்போ 6 2 12 2 பொதுவாக எடுத்துருக்கோம். 6 2 12 டி ஸ்கொயர் 22 இருக்குது. 11 2 22 ஏன்னா 2 பொதுவாக எடுத்திருக்கோம். 8 இருக்குது. 4 2 8 எதை பொதுவாக எடுத்திருக்கோம்? 2 பொதுவாக எடுத்தாச்சு. பை 3 டி வகுத்தல் இதை நம்ம காரணிப்படுத்தலாம் பாருங்க. நம்ம எதையும் பொதுவாக வெளியே எடுக்க முடியாது, அப்படியே காரணிப்படுத்துவோம் பாருங்க. டி ஸ்கொயரோட கீழ் 3 மாறிலி உறுப்பு மைனஸ் 8 அப்போ மைனஸ் 24 சரியா. 3 மைனஸ் 24 அப்போ பெருக்கும் போது மைனஸ் 24. டீயோட கீழ் என்ன இருக்கு பாருங்க 2 சரியா. பெருக்குனா 24 கூட்டினாலும் கழிச்சாலும் 2 வரணும். எந்த நம்பர்? அறுநாங்க 24. அறுநாங்க 24 எங்க மைனஸ் ஓரத்தில் இருக்கா. அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ். அப்போ 6ல் 4 கழிச்சா 2 6ஐயும் மைனஸ்ல மைனஸ் 24 கரெக்டாக வந்துருச்சா. இப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன செய்யணும்? இந்த அடுக்கை மட்டும் விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். 3t பை 3t இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். 1 3 3 2 3 6 அப்போ என்ன இருக்கு பாருங்க. t + 2 t + 2 இன்ட்டு 3t - 4 3t - 4 பை இதை நம்ம காரணிப்படுத்து. எப்படி காரணிப்படுத்துறது? என்ன பொதுவாக இருக்குது பாருங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2 மடங்கு. அப்போ 2 பொதுவாக எடுக்கலாம். இங்கே டி ஸ்கொயருக்கு இங்கே டி இருக்குது. அப்போ டீயை பொதுவாக எடுத்துடலாம். 2 வெளியே எடுத்துடும். டி ஸ்கொயர்னு டி பெருக்கல் டி. ஒரு டி வெளியே வந்துருச்சு, ஒரு டி உள்ளே இருக்கும். 4 இருக்குது, 2 எடுத்துட்டோம். அப்போ 2 2 4 டீயை வெளியே எடுத்தாச்சு சரியா. இப்போ இந்த இடத்துல நமக்கு எது கேன்சல் ஆகும்? t + 2 t + 2 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு இந்த இடத்த பாருங்க 2 இன்ட்டு இப்போ இதை மட்டும் நம்ம காரணிப்படுத்திட்டோம்னா நம்ம கணக்கு ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க. இந்த இடத்துல காரணிப்படுத்தி காமிக்கட்டுமா? டி ஸ்கொயரோட கீழ் 6 பெருக்கல் மாறிலி உறுப்பு 4 அப்போ அறுநாங்க 24. டீயோட கீழ் மைனஸ் 11. 2 நம்பரை பெருக்கும்போது 24 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலும் மைனஸ் 11 வரணும். எந்த நம்பர்? 3 8 24. 3 8 கூட்டுங்க 11. இந்த இடத்துல நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ 2 காரணியுமே மைனஸ். பாருங்க மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 8 24. ஒரே குறி கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 11. என்ன 11? மைனஸ் 11 பை இந்த இடத்துல பாருங்க. இந்த அடுக்கு 2 விட்டு அடிமானம் அப்படியே வரணும். என்ன இருக்குது? 6t சரியா. அடுக்கு மட்டும் விட்டு அடிமானத்தை எழுதணும். இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 1 3 3 2 3 6 இந்த இடத்துல 2 பாருங்க. 2 6 4 2 8 மிச்சம் என்ன இருக்கு? 2t - 1 2t - 1 2t - 1 அதுக்கு அடுத்தது 3t - 4 3t - 4 பை இந்த 3t அப்படியே வந்துடும். இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலா மாற்றினா இங்கே மிச்சம் இருக்குது தலைகீழ மாறும். என்ன இருக்குது? 3t - 4 பை 2t இருக்கா. இது தலைகீழ மாறும் பாருங்க. 2t பை 3t - 4 தலைகீழ மாறிடுச்சா. இப்போ இந்த இடத்துல நமக்கு எது கேன்சல் ஆகும்? 3t - 4 3t - 4 கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது இந்த டீயும் கேன்சல் ஆயிரும். வேற எதுவும் கேன்சல் ஆகாது. இங்கே பாருங்க. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. பெருக்கிடலாமா? 2 2 4 இது அப்படியே தான் வரும். 2t - 1 பை பகுதியில் மிச்சம் என்ன இருக்குது? 3 இருக்குது பாருங்க. கேன்சல் ஆகும் 3 இருக்குது. இதான் என்னது? நமக்கு தேவையான சுருங்கிய வடிவம், சுருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சர் சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய்னு 2 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x² இன்ட்டு ஒய்யின் அடுக்கு -2 மதிப்பை கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த எக்ஸை காரணிப்படுத்திடுவோம், ஒய்யை காரணிப்படுத்துவோம், அதுக்கடுத்து இங்கே கொண்டு வந்து பிரதியிடலாம் சரியா. முதல்ல பாருங்க எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? x = a² + 3a - 4 பை
3a² மைனஸ் 3. சரியா? இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல காரணிப்படுத்துவோமா? பாருங்க ஐ மாதிரி போட்டு நம்ம காரணிப்படுத்திக்கலாம். a² கெழு 1, மாறிலி உறுப்பு -4. ரெண்டே பேருக்கு என்ன வரணும்? -4 வரும். இங்கே ஏவோட கெழு என்ன இருக்குது? 3 இருக்குது. இரண்டு எண்களை பெருக்கும் போது -4 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 3 வரணும். எந்த நம்பர்? ஒரு நாளா 4. இங்கே ஓரத்தில் மைனஸு, அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் நம்பர்னா மைனஸு, ஒரு நாளா 4. 4 3 1 கழிச்சா 3. இந்த ஓரத்தில் மைனஸ் சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும். சரியா? பை இந்த அடுக்கு 2 இருக்கு இல்லையா, அந்த அடுக்கு 2 விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். ஏ. அப்போ இதை காரணிப்படுத்தினா நமக்கு என்ன வருது பாருங்க? a-1 a-1 இன்ட்டு a + 4. இதான் இதனுடைய காரணிகள். இப்போ பாருங்க, இதில் நம்ம என்ன செய்யலாம்? ஏதாவது பொதுவாக வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். 3 பொதுவாக எடுத்துருவோமா? 3 பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே a² இருக்கும். இந்த 3 பொதுவாக இருந்தால் அந்த இடத்துல எதுவுமேலாம் 1 இருக்காது அர்த்தம். சந்தேகம் இருந்தால் உள்ள பெருக்கி பாருங்க. 3 a² 3a², 3 3. கரெக்டாக இருக்கா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு நமக்கு தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. a-1 இன்ட்டு a + 4 பை இந்த 3 இன்ட்டு இதை ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். a² மைனஸ் 1². a² அப்படியே தான் இருக்குது. 1 நம்ம எப்படி எழுதலாம்? 1² எழுதலாம். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு a-1 இன்ட்டு a + 4. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க ஒரு ஃபார்முலா என்னென்னா a² மைனஸ் b² ஈக்குவல் டு, இந்த இடத்துல எழுதட்டுமா? ஃபார்முலா அங்கே எழுதுறேன் பாருங்க. a² மைனஸ் b² ஈக்குவல் டு a + b இன்ட்டு a மைனஸ் b. இதை காரணிப்படுத்துறதுக்கான ஃபார்முலா பாருங்க. அப்போ ஏக்கு பதிலாக ஏ தான், பிக்கு பதிலாக 1. அப்போ a + bனா a + 1, a மைனஸ் bனா a மைனஸ் 1. சரியா? இந்த இடத்துல இந்த 3 இருக்குது பாருங்க, இந்த 3 விட்டுறக்கூடாது. சரியா? எது கேன்சல் ஆகும்? a மைனஸ் 1 a மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு மிச்சம் என்ன இருக்குது பாருங்க? a + 4 பை 3 இன்ட்டு a + 1. இதான் மிச்சம் இருக்குது. இதான் என்னது? எக்ஸோட மதிப்பு நம்ம சுருக்கி கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? a² + 2a மைனஸ் 8 பை 2a² மைனஸ் 2a மைனஸ் 4 ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு. இப்போ இதை காரணிப்படுத்த போகிறோம். இந்த இடத்துல போடுறோம் பாருங்க. காரணிப்படுத்துவோமா? இந்த இடத்துல பாருங்க, a² கெழு 1, மாறிலி உறுப்பு -8. 1ஐயும் -8ஐயும் பெருக்கினா -8. ஏவோட கெழு 2. இரண்டு எண்களை பெருக்கும்போது -8 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 2 வரணும். எந்த நம்பர்? 2 4 8. நம்ம இங்கே ஓரத்தில் கடைசி உறுப்பில் மைனஸ் இருக்குது. அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா தான் நமக்கு +2 வரும். பாருங்கள், 4 2 கழிச்சா 2. கரெக்டாக இருச்சா? மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 2 4 8. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த அடுக்கு 2 இருக்குது, அடுக்கை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் இங்கே எழுதணும். ஏ. இப்போ இதை எப்படி எழுதணும்? a மைனஸ் 2 a மைனஸ் 2 a + 4 a + 4. சரியா? பை இதில் நம்ம எதை பொதுவாக வெளியே எடுக்க முடியும்னு பார்க்கணும். எல்லாமே 2 மடங்காக இருக்கா? அப்போ 2 நம்ம பொதுவாக எடுத்துருவோம். அதுக்கடுத்து தான் காரணிப்படுத்தணும். இந்த a² அப்படியே வந்துடும். 2 வெளியே எடுத்துட்டோம். மைனஸ் a அப்படியே வந்துடும். மைனஸ் இங்கே 4 இருக்குது, 2 வெளியே, அப்போ 2 2 4. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, ஒய் ஈக்குவல் டு a மைனஸ் 2 இன்ட்டு a + 4. எந்த மாற்றம் இல்லை. பை இந்த 2 நமக்கு எந்த மாற்றம் இல்லை. இப்போ பாருங்க, இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்துவோமா? இந்த இடத்துல காரணிப்படுத்தி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல a² கெழு 1, மாறிலி உறுப்பு -2. அப்போ 1ஐயும் -2ஐயும் பெருக்குனா -2. ஏவோட கெழு இங்கே எதுவுமே இல்லை. என்ன இருக்குது? 1. என்ன 1? -1. 2 நம்பரை பெருக்கும் போது -2 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலும் -1. எந்த நம்பர்? 2 2. இங்கே பாருங்க, 2 உறுப்பு மைனஸ் இருந்துச்சுன்னா பெரிய காரணிக்கு மைனஸை போடணும். அப்போ தான் நமக்கு என்ன வரும்? -1 வரும். சரியா? இப்போ பாருங்க, இந்த அடுக்கு 2 விட்டு அடிமானத்தை மட்டும் எழுதணும். ஏ எப்படி எழுதலாம் பாருங்க? a + 1 இன்ட்டு a மைனஸ் 2. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு a மைனஸ் 2 a மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். y ஈக்குவல் டு a + 4 பை 2 இன்ட்டு a + 1. இதான் என்னது? நமக்கு தேவையான ஒய்யோட மதிப்பு.
என்ன அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருமா? இந்த பக்கம் எக்ஸை சுருக்கி இருக்கும், இந்த பக்கம் ஒய்யை சுருக்கி இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யின் அடுக்கு -2 இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு மாறுமா? ஃபார்முலா என்னென்னா ஏயின் அடுக்கு எம் அப்படின்னா அது எப்படி மாறும்? 1 ஏயின் அடுக்கு -mனு மாறும். அதே மாதிரி ஏயின் அடுக்கு -mனா எப்படி மாறும்? 1 ஏயின் அடுக்கு +mனு மாறும். மேலே இருக்கும்போது மைனஸ், கீழே வந்தால் அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா? இப்போ பாருங்க, இங்கே அடுக்கு 2, இங்கே அடுக்கு 2. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா எக்ஸ் பை ஒய்ஏ அடுக்கு 2ன்னு எழுதிக்கலாம். ரெண்டுக்குமே அடுக்கு 2 இருக்குல்லையே, அப்போ பொதுவாக எழுதிக்கலாம். ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, எக்ஸோட மதிப்பு இங்கே இருக்கா? அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? ஏ + 4 பை 3 இன்ட்டு ஏ + 1. ஒய்யோட மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? ஏ + 4 பை 2 இன்ட்டு ஏ + 1. சரியா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து மறக்காம அடுக்கு 2 போட்டுறணும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த ஏ + 4 அப்படியே வரட்டும். ஏ + 4 பை 3 இன்ட்டு ஏ + 1. இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா? இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்றிட்டோம். அப்போ இது தலைகீழ மாறும் பாருங்க. எப்படி மாறும்? 2 இன்ட்டு ஏ + 1 பை ஏ + 4. இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றினா தலைகீழ மாறும். இந்த இடத்துல அடுக்கு 2, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க. ஏ + 4 ஏ + 4 ஏ + 1 ஏ + 1 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்க? ஈக்குவல் டு, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 2/3 அடுக்கு 2. இப்போ நம்ம என்ன செஞ்ச வேண்டியதான்? தொகுதி பகுதியை தனித்தனியாக நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். பாருங்க, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யின் அடுக்கு -2ஓட மதிப்பு என்ன? 4/9. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துடும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பி ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவையை கியூ ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க எக்ஸ் -7/x + 2 எனும் விடை கிடைக்கிறது எனில் கியூ ஆஃப் எக்ஸை காண்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கணக்கில், அதை முதல்ல தெளிவாக எடுத்து எழுதுவோம். பி ஆஃப் எக்ஸ்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்குது, அதை நம்ம வகுக்க போகிறோம். எதை கொண்டு? கியூ ஆஃப் எக்ஸை கொண்டு வகுக்க போகிறோம். வகுத்தோம்னா நமக்கு விடை என்ன வருதான்? எக்ஸ் -7/x + 2 கிடைக்கிறது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கியூ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இங்கே பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துருந்த பி ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதுவோமா? பி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் -5x -14 பை கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -7/x + 2. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்துவோமா? காரணிப்படுத்திக்கலாம் பாருங்க. எது பெருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, எது மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். மாறிலி உறுப்பு -14. அப்போ 1ஐயும் -14 பேர் -14, எக்ஸோட கெழு -5. 2 எண்களை பெருக்கும்போது -14 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரணும்? 5 -5 வரணும். எந்த நம்பர்? 7 2 14. நமக்கு இங்கே 2 உறுப்பு மைனஸ் இருக்குது, அப்போ பெரிய காரணிக்கு மைனஸ். அப்படி இது பண்ணால் தான் இங்கே -5 வரும். நீங்கள் இங்கே மைனஸ் கொடுத்துட்டீங்கன்னா +5 தான் வரும். சரியா? இப்போ என்ன செய்யணும்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் அடுக்கை விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். அடிமானத்தில் என்ன இருக்குது? எக்ஸு எக்ஸு. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. எக்ஸ் -7 இன்ட்டு எக்ஸ் + 2 ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது பாருங்க, எக்ஸ் -7/x + 2. இந்த இடத்துல இந்த கியூ ஆஃப் எக்ஸ் வகுத்தில் இருக்கா? அப்படியே இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். பெருக்கல் கியூ ஆஃப் எக்ஸு. இப்போ பாருங்க, நமக்கு இது எந்த மாற்றம் இல்லை. எக்ஸ் -7 இன்ட்டு எக்ஸ் + 2. இது பின்னம். பின்னம் இங்கே பெருக்கல் இருக்குது. வலது பக்கம் வந்தாலும் பெருக்கல்ல தான் இருக்கும், ஆனால் தலைகீழ மாறும். எப்படி மாறும்? எக்ஸ் + 2/x -7 ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ். இந்த ஸ்டெப்பு புரியுதா பாருங்க. கியூ ஆஃப் எக்ஸ் இங்கே தான் இருக்குது. இந்த பின்னம் இந்த பக்கம் வந்தால் பெருக்கல்ல தான் வரும், ஆனால் தலைகீழ மாறிடும். எது கேன்சல் பாருங்க. எக்ஸ் -7 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? எக்ஸ் + 2 இன்ட்டு எக்ஸ் + 2 ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ். இதை சுருக்கிடலாமா? இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு முழு பிராக்கெட் பெருக்கணும், 2 எடுத்துகிட்டு முழு பிராக்கெட் பெருக்கணும். பாருங்கள், எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்,
எக்ஸையும் 2ஐயும் பெருக்குனா 2x. இப்போ 2 எடுத்து பெருக்குங்க, 2ஐயும் எக்ஸையும் பெருக்குனா ப்ளஸ் 2x, 2ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு q ஆஃப் எக்ஸ். இது சுருக்கிடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 2x கூட்டினா 4x, இந்த ப்ளஸ் 4 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு q ஆஃப் எக்ஸ். அப்படியே மாற்றி எழுதிக்கங்க. தேர்ஃபோர் நமக்கு தேவையான q ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. சரியா? இதுதான் நமக்கு தேவையானது. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.